நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மே 2024 முதலாம் பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எத்தனை நல்லவராயிருக்கிறீரப்பா, எத்தனை கிருபை நிறைந்தவராயிருக்கிறீரப்பா. ஜீவனுள்ள தெய்வமே, பேசுகிறவரே, பேசும் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. தரிசனங்களை தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். மட்டுமாய் உம்முடைய சமூகத்தில் பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க, உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். ரேமா வார்த்தைகளாய் என் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தையின்படியே தேவாவியானவர் பேசுவீராக. ரேமா வார்த்தைகளாய் திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுவதாக. தகப்பனே, உங்க வார்த்தைகள் உயிருள்ள மகிமையுள்ள பரலோக மன்னாவாய் தகப்பனே, கொள்மையான பதார்த்தமாய் ஞான பாலாய் ஆசீர்வாதமான மழை துளியாய் ஆசீர்வாதமான பனித்துளியாய் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக, தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. நன்றியப்பா, நன்றியப்பா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கான பட்டயமாய் செம்மட்டியாய் அகினியாய் இறங்கி எல்லா இருளின் காரியங்களை என் தகப்பனே முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுவீராக. நன்றியப்பா. உம்முடைய பரிசுத்த பலத்த பாதுகாவல் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. இருதயங்களை நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி தகப்பனே வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக. நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தாவே, சொல்லும் மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மே 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான மகிமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் தேவனாய் இருக்கிற உன் மீட்பராய் இருக்கிற உன் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. உன் வாக்கு தத்தத்தின்படியே அருள் வாக்கின்படியே இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் அல்ல அப்பா, எங்க வாழ்நாள் முழுவதுமாய் தகப்பன் நடத்துவீராக, போதித்து நடத்துவீராக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம்
16ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா பாடுகளின் பாதையில போறதுக்கு முன்னாடி அந்த கடைசியா பேசுறாரு பாருங்க, அந்த வார்த்தைகள்ல தான் நம்ம இப்ப தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அளவு தெளிவா மேன்மையா அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு அவர் பிள்ளைகளுக்கு புரியுற விதத்துல தெளிவா சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு உண்மை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் எந்த அளவு நான் உண்மையை சொல்றேன்ப்பா, நான் போறது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் போறது கூட யாருக்கு பிரயோஜனமா இருக்குது? நமக்கு பிரயோஜனமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்பா போகலன்னா எப்படி ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்? அவர் ரத்தத்தை சிந்தி கொடுக்கலன்னா, அந்த பரிகார ரத்தம் சிந்தப்படலைன்னா, பலியாகிய உன்னத பலியாகிய அவருடைய ரத்தம், விளையேற பெற்ற ரத்தம் சிந்தப்படலைன்னா, நம்ம பாவ சாம்ப அதுக்கெல்லாம் பரிகாரமும் கிடைச்சிருக்காது. பிசாசு ஆதாமேவர்கிட்ட ஏமாத்தி வாங்கின நன்மைகள் கிடைச்சிருக்காது. இழந்து போன பரலோக மேன்மைகள் கிடைச்சிருக்காது. பாருங்க, அங்கதான் சாவு வந்தது. மீறும் போது இழந்து போனாங்க நித்தியமா மரணமே இல்லாத வாழ்க்கைய. பாருங்க, அதை மீட்டு தர்றதுக்கு தான் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, பாருங்க, மரணத்துல சாத்தானின் தலையை நசுக்கி போட்டு அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உரிந்து நமக்கு அந்த முடிவில்லாத சாவே இல்லாத நித்திய வாழ்க்கைய நமக்கு அப்பா பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா மரணமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆமென். இங்க கண்ணை மூடுனா நம்ம எங்க கண்ணை திறக்கிறோம்? பரலோகத்துல கண்ணை திறக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் வாக்கு பண்ணி இருக்கிறார். பாருங்க, அழகா நம்மளை பரிசுத்தப்படுத்தி, அதுக்குதான் அவர் ரத்தத்தின் புண்ணியங்கள், அவர் பாடுகளின் பலன்கள், பாருங்க அதை நிறைந்து நம்ம அப்படியே அழகா பரலோகத்தின் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்கிறார். அது எவ்வளவு அழகா தெளிவா சொல்றார். நான் உண்மையை அவர் சொன்னாலே உண்மைதான். ஏன்னா அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது. பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, மனம் மாறுறதுக்கு நான் மனுஷன் இல்லை அப்படின்னு தேவனே பேசுறார். ஒரு வார்த்தைய ரொம்ப மேன்மையா மகிமையாவா எப்பயுமே சிறப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுலயே அப்பாவே சொல்றாரு, நான் உண்மையை சொல்றேன்ப்பா, என்னது நான் போறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். நான் போகலைன்னா தேற்றரவாளன் உங்ககிட்ட வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக தேவன் வாக்கு பண்றார். ஏசப்பா வாக்கு பண்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் போனாதான் அவரை அனுப்ப முடியும். பாருங்க, இந்த தேவ திட்டம் அங்க நிறைவேறி முடியும் போதுதான், நான் அங்க போய் சேரும் போதுதான் பாருங்க அவர் அப்படியே அனுப்பப்படுவார். அவருடைய அப்படியே அந்த காலம் ஆவியானவருடைய கிருபையின் காலம் அப்படி தொடங்குது. ஹல்லேலூயா. உண்மைக்கு நம்ம இந்த வாழ்ற இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, உண்மைக்கு தேவனுடைய கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நமக்குள்ள நம்ம கூட அப்படி வச்சு மேன்மையும் மகிமையுமா வாழ்ற காலம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பலமா கிரியைகளை நடப்பிப்பார். பிறகு அப்படியே பலமா வந்து இறங்குவாரு, யாரை பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவாரு, என்ன தேவனுடைய திட்டம் சுத்தமோ அதை நிறைவேற்றுவாரு, முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாரு. தேவைப்படும் போது வருவாரு, நிரப்புவாரு, நடத்துவாரு, முடிஞ்ச உடனே அப்படி கிளம்பி போயிடுவாரு. யார் மேலையும் அப்படியே நிரந்தரமா தங்கி இருக்கல. எங்க நிரந்தரமா பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறது ஆரம்பிச்சது கிறிஸ்து மேலதான். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் காலம் முதல்தான் பாருங்க, அப்படியே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், நமக்குள் வசிக்கிறார், நம்ம கூடயே இருந்து நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரிந்தியர்ல வாசிப்போம்ல தெளிவா, நீங்கள் தேவனுடைய ஆலயங்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாய், அச்சார முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணிடாதீங்க, துக்கப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேச்சரவாளன் நாம் போனாதான்ப்பா தேச்சரவாளன் வருவார். இதுவரைக்கும் நான் மாம்சத்துல உங்க கண்ணுக்கு தெரிகிற விதத்துல நான் இருந்து நடத்தினேன். இப்ப கண்ணுக்கு தெரியாத விதத்துல அப்படி கூடவே இருந்து நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தேச்சரவாளனா உங்ககிட்ட வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல பாருங்க, நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். நான் போயிட்டு அவரை அனுப்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பணி முடிஞ்சதுப்பா. கிறிஸ்துவா ரட்சகரா மீட்பரா முடிஞ்சது. இனி தேவ ஆவியானவரா, அப்படியே மகிமையின் ஆவியானவரா, தேச்சரவாளனா பணி துவங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து என்ன செய்வாரா, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான பணி பார்த்தீங்களா, பாவத்தை குறிச்சி, நீதியை குறிச்சி, நியாய தீர்ப்பை குறிச்சி உலகத்தை என்ன பண்ணுவாராம், கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த உணர்வுள்ள ஆவியை கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் ஆவியானவருடைய செயல். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, என்ன ஏதாவது கூட்டங்கள்ல சபைகள்ல நல்ல கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி ஒரு குதிச்சிட்டோம்னா அப்படியே ஆவியானவர் நிரப்பினதோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல பாருங்க, அது ஒரு வெளிப்பாடுதான். ஏன்னா சில பேர்னால அந்த அக்கினிய தாங்க முடியாததுனால, அதனாலதான் சில பேர் வந்து அந்த அளவு அப்படியே நிரப்பப்படுறதுனால அப்படியே அந்த வெளியரங்கமா அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அவங்களுக்கு அந்த சரீரங்கள் தாங்க முடியாததுனால வெளியரங்கமான ஒரு அடையாளம் தான். அல்லேலூயா. அது முழுமையான நோக்கம் இல்லை. அது முழுமையா அப்படியே திருப்தியையும் அதுல அடைஞ்சிடவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமானவங்க தான். சில பேர் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துல எமோஷனல் ஆயிடுவாங்க. இல்லை, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அப்படியே மாட்ட மேல மழை பெஞ்ச மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களை என்ன பண்ணிட முடியாது, அசைச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சின்னதுன்னா கூட சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. சில பேர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பெரிய காரியமா இருக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி ஆவியானவர் ஊற்றப்படும் போது சில பாத்திரங்கள் பாருங்க அப்படியே சாதாரணமா நின்று அப்படியே நல்லா பெற்றுக்கொள்வாங்க. சில பேர் அந்த சரீரங்கள் தங்க முடியாததுனால அப்படி மகிமையா அந்த வெளியரங்கமான அடையாளத்தோடு அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார் பாருங்க, தேற்றரவாளனா வர்றாராம். பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு உலகத்தை என்ன பண்ணுவாராம், கண்டித்து உணர்த்துவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்லி கொடுத்து நடத்துவார். எல்லா காரியங்களையும் அப்படியே உணர்வு கொடுத்து நடத்துவார். உண்மையை ஆவியானவரால நடத்தப்படுகிற வாழ்க்கை மேன்மையின் வாழ்க்கை. இந்த உலகம் முடிவு வர நம்ம தேவன் நம்ம ஆயிரம் காலம் வாழ்நாளெல்லாம் வைத்திருக்கிறவர ஒரு ஜெயமான ஓட்டம், தேவனுக்கு பிரியமான ஒரு ஓட்டம், ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க நம்ம முடிச்சு ஜெய கம்பீரமா பரலோகத்தின் பிள்ளைகளா அப்படி கண்ண போடுற நாள்ல பரலோகத்துல கண்ண திறக்கிற அந்த மகிமைக்கு தான் அழகா நடத்தி செல்லுவார். ஆமென். அல்லேலூயா. ஆளுங்களுக்கு புரியுற விதத்துல சொல்லி கொடுத்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவருடைய அந்த ஸ்பெஷாலிட்டியே அதுதான். பாருங்க, அவங்க திராணிக்கு தக்கதா, ஆவிக்குரிய அந்த சிறுக்கு தக்கதா அப்படியே அழகா என்ன பண்ணுவாரு, அப்படியே ஆண்டவர் பேசி ஆவியானவர் அழகா நடத்துவார். அல்லேலூயா. அப்படி கண்டித்து உணர்த்துவாராம். இருதயத்தை நம்ம எவ்வளவு கேட்டிருக்கிறோம்.
வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போதும் பரலோகத்தின் பிள்ளைகளா இருக்கிறதையும் நான் அப்படியே அறியும் போது தேவனுக்கு மகிமை செலுத்தாம இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதுக்காக தான் பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார். அப்படிதான் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்றோம். பாருங்க, அந்த வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு அந்த பலன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டாலும் நம்மளால இயலும். நம்ம சுய பலத்தால் என்ன பண்ண முடியாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. தேவ ஆவியானவருடைய அனுகிரகமும் பலனும் அவருடைய அபிஷேகமும் நடத்துதலும் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பலன் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது எனக்கு ஆவியானவர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி கொடுக்கிறாரு. என்னுடைய அப்பாவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல வயசு, ஒரு 85-90 வயசுலாம் இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ நல்ல நிறைய வயது வரைக்கும் இருந்து நல்ல ஆரோக்கியமா இருந்து அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட போனாங்க. ஆனா அவங்களுக்கு எத்தனையோ வருஷத்து பழக்கம். சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்து பழக்கம். பொடியை அப்படியே அள்ளி வாய்ப்பில் வச்சுக்குவாங்க. அப்படியே அந்த மடியிலேயே கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த அவங்க சேலை கட்டு வித்தியாசமா இருக்கும். அந்த மடியில எப்பயும் பொடி டப்பா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். பாருங்க, அது ஒரு ஆலயத்துல ஒரு நற்செய்தி கூட்டத்துல அப்படியே ஒரு ஃபாதர் பேசும்போது சொல்றாங்க, நீ சாத்தான மடியில கட்டிட்டே அழியியே, நீ எப்படி பரலோகத்துக்கு வருவ? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை அவர் என்னமோ அவங்க பொடி போடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பார்த்துலாம் அவர் பேசல. தேவ ஆவியானவர் அந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னா அவர் எவ்வளவு பெர்ஃபெக்டா வேலை பார்க்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தை தேவதாசன் ஊழியக்காரர் வாயிலிருந்து வரும்போதே அவங்களுக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. பாருங்க, நான் என்ன எந்த சத்தான மடியில கட்டிட்டு அலையிறேன் அப்படின்னு அப்படி தொட்டு பார்த்துருக்காங்க. பாருங்க, கரெக்டா பொடி டப்பாதான் தட்டுப்பட்டு. ஐயோ ஆமா இல்ல, இப்ப நம்ம பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? சாத்தான மடியில கட்டிட்டு அலைகிறோமோ? உடனே பாருங்க, அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வெளியே வந்து அந்த டப்பாவை தூக்கி தலையை சுத்தி எரிஞ்சாங்களாம். அன்னைக்கு விட்டு எரிஞ்சவங்க தான். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம், ஒரு 10-20 வருஷம் உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, ஒரு நாள் அவங்க தொடல. இல்லையா? அன்னைக்கு தூக்கி எரிஞ்சவங்க தான். அந்த ஒரு செகண்ட் பாருங்க எப்படி எந்த அளவு ஆண்டவர் பாருங்க உணர்த்தியும் கொடுத்து அதை தூக்கி எரியறதுக்கான அந்த கிருபையும் கொடுத்து அதை திரும்ப கையில எடுக்காதபடி வாழ்நாளெல்லாம் வாழ்றதுக்கான அந்த கிருபையும் பலனையும் கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் ஆவியானவருடைய மகிமை வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளைகளா நம்ம அப்படியே மறுரூபப்படுத்தி பாருங்க. சில பேருக்கு எரிச்சல் அதிகமா வரலாம், கோபமா இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கலாம், அவிசுவாசமா பேசுறதா இருக்கலாம். யாரையாவது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஒன்னதுக்கு சமானமா சில பேர்லாம் பேசுனாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க அந்த வார்த்தை கேட்டவங்க அதோட நாங்க அடிச்ச கூட பரவாயில்ல, இந்த வார்த்தை என்னால தாங்க முடியலையே அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். பாருங்க, அந்த வார்த்தைகள் படத்து வேதனைப்படுத்த காரியமா அப்படியே வடுவா தழும்பா மாறாதபடிக்கு தேவ ஆவியானவர் பாருங்க, அதான் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அதையெல்லாம் அகற்ற வேண்டியதையெல்லாம் அகற்றுவார். அது எந்த பாவ பழக்க வழக்கமோ குணாதிசயமோ அது எதுவா இருந்தாலும் அகற்றி போட்டு என்ன செய்வாரு? பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. 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 அது தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். பாவத்திலேயே முதன்மையான பாவமா எது நிக்குது? கிறிஸ்துவை விசுவாசிக்காததுதான் பெரும் பாவமா இருக்கு. எவ்வளவு தெளிவா ஏசப்பா சொல்றாரு, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும்.
கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை நீதியும் நம்முடையது. நம்ம அப்பா சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் நம்முடையது. நம்ம அந்த அப்பாவுடைய பிள்ளைகளா உரிமையோட எடுத்துக்கொள்ள நம்ம தகுதியுடையவர்களா இருக்கிறோம். அவர் ரத்தத்தின் புண்ணியத்தினால நம்ம தகுதியுடையவர்களா இருக்கிறோம். அவர் பாடுகளின் பலன்களினால நம்ம தகுதியுடையவர்களா இருக்கிறோம். கொடுக்கிறதுக்கும் அப்பா ஆசையா இருக்கிறார். உண்மைக்கு அவருடைய அன்பை, அவர் நீதியை எப்படி அவர் சம்பாதித்த சொத்துக்களை நமக்கு உரிமையாக்குறாருன்றத தெரிந்து அறியணும்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த கெட்ட குமாரனுடைய ஊமையை ஏசப்பா சொல்வார் பாருங்க. அது அவ்வளோ அழகா அறிந்து கொள்ளலாம் பாருங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். இளையவன் அப்படியே என்ன பண்றான், என் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். உண்மைக்கு பாத்தீங்கன்னா தகப்பன் உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கறது, அது தகப்பனுக்கும் தாய்க்கும் அது அவ்வளோ வேதனை உள்ள காரியம் இல்லை. அசட்டை பண்ற மாதிரி அது அவமானத்துக்குரிய காரியம் பாருங்க. அப்படி கேட்குறாங்க. கேட்டவனை இவர் பாருங்க உடனே அவனுக்கு பிரிச்சு கொடுத்துடுறாரு. அவன் நல்ல விதத்துல வாழுவான் அப்படின்றது அவருக்கு தெரியாமலாம் இல்லை. நல்ல விதத்துல வாழ மாட்டான் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். நல்ல விதத்துல வாழ்றவன் என்ன பண்ணுவான், தகப்பனை விட்டு போகவே மாட்டான். இஷ்டத்துக்கு வாழணும், கேட்க கூடாது. இவர் பக்கத்துல இருந்தாருன்னா நொய் எதையாவது திட்டிகிட்டே இருக்காரு. ஏன் இதை செஞ்சேன், ஏன் இந்த வீண் செலவு பண்ண, ஏன் இதை வரையமா பண்ண அப்படி கேட்டேன். தூரமா இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. பாருங்க, என் சொத்தை கொடுத்துருங்க, ஏன் இஷ்டப்படி நான் பண்ணிக்கிறேன், நீங்க கேள்விலாம் கேட்க வேண்டாம். அந்த தகப்பன் ஒண்ணுமே சொல்லலை, பிரிச்சு கொடுத்துட்டாரு. அவன் தூர தேசத்துக்கு போனோம்னா இஷ்டத்துக்கு பாவ வழிகளில் வாழ்றான். பணம் இருந்தால் ஒரு கூட்டம் நண்பர்கள் வந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா வாழும்போது நிறைய பேர் வருவாங்க. அண்ணே, அக்கா, அப்படியா, உங்களுக்காகுமா உங்களுக்காகுமா உங்களுக்காகுமா. தாய்க்கு போகும்போது அந்த கூட்டம்லாம் இருக்கவே இருக்காது. அதுதான் அனுபவிச்சிருக்கோம் இருக்கும்போது. ஆனால் இல்லாத போது கூட நிற்காது. ஆனா பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஒரு சங்கடம் வரும்போது, ஒரு தேவன் வரும்போது யாரு கூட நிக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். அதுதான் உண்மையான உறவு. அல்லேலூயா. நம்மகிட்ட நல்லா இருந்திருக்கும் போது அவங்களெல்லாம் நம்ம அந்த அளவு மதிச்சுக்க கூட மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா பாருங்க, அவங்கதான் உண்மையான அந்த பாசத்தோட ஓடி வந்து நின்றுருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சோத்துக்கே வழி இல்லாம பஞ்சம் கொடுமையா மாறி போனதுனால பன்னிக்கு வைக்கிற தவிடு சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்தானா. பண்ணி வைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணும் கிடைக்கல. பாருங்களேன், ஆண்டவரை விட்டுட்டு பரம தகப்பனை விட்டுட்டு தூரமா பாவம் இருந்தோன்னு போனா கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நிலைமை என்னது, பண்ணி குடிச்சதுதான், பண்ணியோட பண்ணியா. ஆனா பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கலன்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் சாப்பிட்டாங்க இல்லை, சாப்பிட ஆசையா இருந்தானா. ஆனா அதை கூட கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லை. பண்ணி வச்சதெல்லாம் நிறுத்திட்டு போயிட்டீங்கன்னா அதுக்காக அவனை வேலை வச்சிருக்கேன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஈரமா இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை. கடைசியில எதுக்கு நமக்கு இந்த கேவலமான நிலைமை? நம்ம அப்பாட்ட எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு கூலிக்காரங்க இருக்காங்க. நிரந்தரமா இருக்கிறவங்க தான் வேலைக்காரங்க, அன்னன்னைக்கு எடுக்கப்படுறவங்க கூலிக்காரங்க. வேலைக்காரங்களே ஒரு கூட்டம் இருக்கு அப்பா கிட்ட. அப்பா வீட்டுல என் தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு நல்ல செல்வங்க. கூலிக்காரங்களே அனுதினமும் கூலிக்கு எடுக்கிறவங்களே ஏராளமா இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு அங்க சாப்பாடு கொடுத்துருக்காரு உங்க அப்பா. எங்க தகப்பன் வீட்டுல அவ்வளவு பரிபூர்ணமா சாப்பாடு இருக்குது. கூலிக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, திருப்தியா சாப்பிட்டு இருப்பான் நம்ம அப்பா வீட்டுல. நம்ம ஏன் இப்படி கிடைக்கணும்? அந்த உணர்வு வந்தது பாருங்க, அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு. அல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அந்த உணர்வு வந்த உடனே நான் எழுப்பி கிளம்பிட்டான். அல்லேலூயா. பாருங்க, நான் என் தகப்பன்கிட்ட போவேன், அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பரத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, என்னை பிள்ளையா இல்லை, நீங்க கூலிக்காரங்கள ஒருத்தரா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் போய் கேட்பேன். அப்படி வரான். தூரமா வரும்போதே தகப்பன் பார்த்து ஓடுறாரு.
அதை வாசிக்கும் போதெல்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் தியானிச்சோம்னா கண்ணுல இருந்து தண்ணி கொட்டாம இருக்காது. அந்த தகப்பனுடைய அன்பும் எதிர்பார்ப்பும் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். அவர் அன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு நாளுமே காத்துட்டு தான் இருந்திருக்காரு. இவன் தான் லேட் பண்ணியிருக்கான். அந்த பள்ளிக்கூட எந்த ஊர்ல இருக்கான், என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இவருக்கு தகப்பனுக்கு ஆளுங்க இல்லாம இல்ல, விவரம் சொல்றதுக்கு செய்திலாம் வராமலாம் இருந்திருக்காது. நிச்சயம் வந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, பள்ளிக்கூட சைட தேடிட்டு போல, அவன் இருக்கிற இடத்த தேடிட்டு போல. தேடிட்டு போனா என்ன பண்ணியிருப்பான், மரியாதை இல்லாம பேசியிருப்பான். அவங்க கூப்பிட்டனா, நான் இப்படித்தான் வாழ்வேன், போயிட்டே இருங்க அம்மா. அவன் இன்னைக்கு மனம் வருந்தி மனம் திரும்பி இந்த இழி நிலையில நான் இனி வாழ மாட்டேன், இந்த பாவத்துல அக்கிரமத்துல நான் வாழ மாட்டேன்ற அந்த சின்ன ஸ்பார்க் வருது பாருங்க. அன்னைக்கே அவன் என்ன ஆயிட்டான், தகப்பனுடைய பிள்ளையாகிறதுக்கு தகுதி ஆயிட்டான் பாருங்க. அவன் ஸ்டெப் எடுத்து வீட்டுக்கு கூட வரல, தூரமா வரும்போதே தகப்பன் எந்த அளவு கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. அப்ப எந்த அளவு கண்ணோட்டமா பார்த்துட்டே இருந்திருக்காரு. பள்ளிக்கூடத்துல வர்றவன் எப்படி இருந்திருப்பான், போன மாதிரியா வந்திருப்பான். போனவனுக்கும் திரும்ப வர்றவனுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காரு. அதுக்கு ட்ரெஸ்ஸுங்களும் கிழிஞ்ச, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பஞ்சத்துல எத்தனை நாள் அடிபட்டு பரமேசி மாதிரி வர்றவன் எப்படி இருந்திருப்பான். துணி நல்லா இருந்திருக்காது, கிழிஞ்சு தொங்கியிருக்கும். அழுக்கு துணி, பண்ணி நாத்தம் பாருங்க, அப்படியே அழுக்கு, ஷேவிங் பண்ணாம அது பண்ணாம தலை வராம அப்படி கேவலமா தான் வந்திருப்பான். ஆனா பிள்ளைய அவர் எவ்வளவு அழகாக கண்டுபிடிச்சி ஓடி போறாராம். ஓடி போய் அவனை கட்டி அணைச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். எனக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி வாப்பான்னு கூப்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு வாப்பா, எல்லாம் ஷேவிங்லாம் பண்ணி நல்லா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துருந்தாருன்னா கூட பரவாயில்ல. அந்த நாக்கத்தோடையும் அந்த அழுக்கோடையும் அவன் திரும்பி வந்த உடனே பாருங்க, தகப்பனுடைய இருதயம் அதையெல்லாம் பார்க்கல, அவன் ஆத்மாவை தான் பார்க்கிறாரு, உள்ளத்தை தான் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து என் பிள்ளை வந்துட்டான், கொண்டாடுங்கப்பாங்கிறாரு. பிள்ளைய ஏற்றுக்க அவன் சொல்றான், நான் பத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், என்ன உங்க கூலிக்காரர் அவர் காதலே வாங்கல. என் பிள்ளை வந்துருச்சு இல்ல, என்கிட்ட திரும்ப வந்துருச்சு இல்ல, பிள்ளைய அங்கீகரிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நல்லா என் பிள்ளைக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரம் போடு, நல்ல பாதரட்சை போடு, நல்ல மோதிரத்தை போடு. பாருங்க, மோதிரம் வந்து அதிகாரத்துக்கு அடையாளம். பாருங்க, மோதிரத்தை போடு, நல்லா அப்படியே கொழுத்த கஞ்சு அடி, நல்லா விருந்து வை. மியூசிக் டீம் வந்துருச்சு, எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் யோசி தயங்கி அதுதான் தேவன்கிட்ட வர்றதுக்கு காலம் தாழ்த்தவே கூடாது. இவன் முன்னமே வந்திருந்தா முன்னமே நல்லா இருந்திருக்கலாம். தகப்பனுடைய அன்பு அவ்வளோ அளவில்லாத எல்லையில்லாத அன்பு, தேவனுடைய அன்பு. அவர் தம்மிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுகிறதே இல்லை. அல்லேலூயா. நீ எந்த இழி நிலையில எந்த மாதிரியான எவ்வளோ கேடா இருந்து நீ தேவன்கிட்ட வந்து அவர் பணத்துல விழுந்தா போதும், அவர் பிள்ளையா அணைத்து கொண்டு ஏற்றிக்கொண்டு தேவையெல்லாம் பிள்ளையா அங்கீகரிச்சு செய்கிறார். அல்லேலூயா. உண்மைக்கு பாருங்களேன், அவனை சரி வந்தியா, எப்படியாவது திரும்பினியே புத்தி வந்தது, சரி அவனுக்கு என்ன சாப்பிட கொடுங்க அப்படின்ட்டு போயிருந்தாருன்னா அந்த பையனை யாராவது மதிச்சிருப்பாங்களா? வீட்டில் இருக்க வேலைக்காரன் கூலிக்காரன் கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு பாருங்க, என் பிள்ளை அது என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இப்ப திரும்பி வந்துருச்சு, என் பிள்ளைக்கு காண அந்த அங்கீகாரம் இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் இருக்கணும்ன்றதுக்குதான் அவ்வளவு சொல்ற. பாருங்க, இப்ப யாராவது அவனை ஏறனம்மா இனிவா என்னடா எங்கடா போனேன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்த அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அவங்க அப்பாவே அப்படி மகிமையா ஏற்று அவனை பிள்ளையா அங்கீகரிச்சு மோதிரம் போட்டு அப்படி பாதரட்சை போட்டு அப்படியே உயர்ந்த வஸ்திரம் போட்டு மியூசிக் டீமை கூப்பிட்டு நல்ல விருந்து வச்சு கொழுத்த கன்று அடிச்சு அப்படியே விருந்து வச்சு அப்படி மகிமையா ஏற்றுக்கிட்டார். பிறகு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. அந்த மகனுக்கான அந்த அந்தஸ்தோட அந்த அதிகாரத்தோட என் பிள்ளை கணத்தோட வாழணுன்றதுல எவ்வளவு கருத்தா இருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் ஏற்றுக்கொள்றது ஏதோ ஒரு பேருக்கு இல்ல, ஏதோ வந்தியா வந்து 10ஓட 11 இருந்துட்டு போனீங்க. என் பிள்ளை மாதிரி இரு அப்படின்னு தான் அங்கீகரிச்சு வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் எப்படிப்பா என் நீதி, அதான் அவருடைய நீதி எல்லாம், அவரோட சொத்து எல்லாம், அவரோட பங்கு எல்லாம் பிள்ளைக்குரியதா மாறுது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் எத்தனை நல்லவர், மகத்துவம் உள்ளவர், மேன்மை உள்ளவர். ஆமென். நிறைய நேரங்கள்ல குடும்பங்கள்ல சொத்து பிரிக்கும் போது உண்மைக்கு இஸ்ரவேல்ல ரொம்ப எல்லாமே அழகா இருக்கும். ஏன்? தேவனே அந்த ஒழுங்குகளை நேரடியா அவங்களுக்கு சொன்னதுனால. பாருங்க, அப்படியே சொத்துகள் பிரிக்கும் போது தாய் தகப்பன் அப்படின்னு இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு, மூத்த பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஷ்ட புத்திர பாகம் 2 பங்கு, மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் சம பங்கு. பாருங்க, தாய் தகப்பனுக்கும் ஒரு பங்கு, சேஷ்ட புத்திரனுக்கு மட்டும்தான் 2 தானே, மற்ற பிள்ளைகளுக்கையும் அப்படியே அதே சம பங்கு. அந்த அளவுக்கு தான் பாருங்க, அப்படி அழகா அருமையா அப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. பாருங்க, இப்ப வெறும் மூத்த சகோதரனுடைய பங்கு மட்டும் இருந்திருந்ததுன்னா இளையகுமாரனை இவ்வளவு உரிமையோட தகப்பன் கூட்டி வைக்க முடியுமா? பாருங்க, மூத்த மகனுடைய பங்கு மூத்த மகனுக்கு வச்சிருக்காரு. அவருடைய பங்கு இருக்கிறதுனாலதான் அவ்வளவு திடனா அவனை சேர்த்து அப்படி உரிமையை கொடுக்க முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிதான் ஏராளம் ஏராளம் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அப்படியே முழுவதுமா நிரம்பினவர். அவர்கிட்ட குறைவே இல்லை. அவர்கிட்ட யார் வந்தாலும் அவர் பிள்ளைகளுக்கான அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிறைவா நிரப்பிட்டே இருக்கும். பிறகு கூடயே இருக்க பிள்ளைக்கு கூட தகப்பனுடைய இருதயம் தெரியல பார்த்தீங்களா? அவனுக்கு व्यसனமாயிடுது. வயல்ல இருந்து வர்றவன், வேலை பார்த்துட்டு வர்றவன் உன்னைக்கு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நம்ம கூடயே இருந்து வேலை பார்த்து அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு நாளும் செய்யல. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒண்ணு நம்ம தூத்தரிச்சுட்டு வந்திருக்கோம். இவனை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு உள்ள வர்றதுக்கே மனசு இல்லையா? உடனே பாருங்க, தகப்பன் வந்தா வாடா, வரலன்னா போடா, நான் அப்பா நான் செய்யறேன், நீ என்ன எனக்கு நான் செய்யறதுக்கே நீ வருத்தப்பட்டுட்டு வெளியே நீப்பியான்னு இருக்குல்ல. பாருங்க, அந்த பிள்ளைய இந்த பிள்ளைய தேடி இருக்கிற இடத்துக்கு ஓடலன்னா இந்த பிள்ளைக்கு ஓடுறாரு பாருங்க. அதான் அவருக்கு பிரியமா அவரோட அவர் வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளுடைய மேன்மை அதுதான். அல்லேலூயா. எப்பொழுதும் தகப்பனோட இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைக்கு ஓடுறாரு, வெளியே அவங்கிட்ட ஓடுறாரு. அப்பா நீ இப்படி இருக்க கூடாது, உன் சகோதரன் செத்து போயிருந்தான், உயிரோட வந்துட்டான், மறித்து போயிருந்தான், காணாம போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டுட்டான், நம்ம கொண்டாட வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு வா அப்படிங்கிற ஒரு தகப்பன் இருதயம் போல, ஒரு பொறாமையின் இருதயமா வேண்டாம், ஒரு தகப்பன் இருதயம் போல வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சம்பாதித்த நீதி, அவருடைய சொத்து சம்பத்து எல்லாம் நமக்கு உரியது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்புனா என்னது? பிசாசின் மேல விழுந்த நியாய தீர்ப்பை குறிச்சு அப்படியே நம்ம சொல்லி கொடுத்து, நீ நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன் அல்ல, பிசாசின் ஆக்கினை அவன் மேல விழுந்தது, சிலுவையில நான் அவன் தான் சம்பாதிச்சேன், நான் தலையை நசுக்கி போட்டேன், எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன், அவன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு விழுந்துருச்சு, அவன் நரகத்துக்கு உரியவன், நீ அவனுடைய ஆளும் இல்லை, நீ அவனுக்கு சம்மந்தப்பட்டவனும் இல்லை, நீ அவன் பிள்ளையும் இல்லை, உன் அவன்கிட்ட உன் காரியம் ஒன்றும் இல்லைன்றத சொல்லி கொடுப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஆனா சொன்னா என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. பாருங்க, எந்த அளவு அதான் நம்ம என்ன சொல்றது, அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு, கிரகிச்சுக்கிற அளவுக்கு தான் தேவன் கொடுக்கிறார், பேசுறார்.
இல்ல அதுக்கு மிஞ்சின காரியங்கள் தேவன் செய்யறது இல்லை. இல்ல இப்போ ஒரு குழந்தைன்னா குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளே பேசுறோம். பெரியவங்கன்னா பெரியவங்கிட்ட ஏற்ற மாதிரி பேசுறோம். அந்தந்த பிள்ளைகளுடைய அறிவுக்கு தகுந்த, புரிஞ்சுக்கிற தன்மைக்கு தகுந்த பேசுறோம். இல்லை எந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு பேசுறோம். ஆனா சொல்ல நிறைய பேச வேண்டியது இருக்குதுப்பா. ஆனா எல்லாத்தையும் பேசினா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. உண்மைக்கு நம்ம கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது இந்த வசனத்தை தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். கம்முன்னு யோக்கு சொன்ன மாதிரி தான், ஆண்டவரே என் கையை, என் வாயை என் கையினால் கொத்திக் கொள்கிறேன்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில நேரங்களில் நமக்கு ஏன் நீங்க காமிங்க, எல்லாத்தையும் காமிங்க, எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு நம்ம பேசும்போது உண்மைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை அநேகம் தானம் அப்படியே உணர்த்தி கொடுப்பார். எல்லாம் சொன்னா என்ன பண்ண மாட்டோம், நம்ம தாங்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த எல்லா காரியத்துமா பிள்ளைகளுக்கு சொல்றோம். பிள்ளைங்களை சங்கடப்படுத்துற காரியம், தாங்க முடியாத காரியம், என் பிள்ளை அது வேதனைப்படுறோம், என் பிள்ளை அது தாங்காது, ஐயோ அதையே யோசிச்சுட்டு இருக்கோம், அதையே யோசிச்சுட்டு இருக்கோம், அது சீக்கிரத்துல வெளியே வராது சொல்ல மாட்டோம். அப்படியே கொண்டு போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி அப்பா அழகா சொல்றாரு பாருங்க, நிறைய காரியம் இருக்குதுப்பா பேசுறதுக்கு, ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க தங்க மாட்டீங்க. அதான் அழகா வாக்கு கொடுத்தாருல, உனக்கு பிரயோஜனமா இருக்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிறகு எந்த அளவுக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமோ, உண்மைக்கு தகப்பன் மாதிரி தான் கரம் பிடிச்சு நடத்துற. அதான் அழகா சொல்லி கொடுத்தாரு, நாளைக்காக கவலைப்படாதப்பா, நாளைய பாடு நாளைக்கு பார்த்துக்கலாம், அண்ணனைய பாடு அண்ணனைக்கு போதும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. நாளைய தினம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், ஐயோ எப்படி என்ன ஆகும், அவ்வளோ தூரத்துலாம் போய் கவலைப்பட்டு இருக்காத. இன்னைக்கு நடத்துறாரா, நடத்தியிருக்காரு இல்ல, இனியும் நடத்துவார். ஆமென். இன்னைக்கு நடத்துவார், நாளைக்கு நடத்துவார், அதுக்கு அடுத்த நாள் நடத்திட்டே இருப்பார். ஏன்னா கரம் பிடித்திருக்கிறவர் கைவிடாதவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் உயிர்த்த கிறிஸ்து வாக்கு கொடுத்துட்டு தானே போயிருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் போனாதான் அவர் அனுப்ப முடியும், அவர் வந்தாதான் அப்படி உங்க கூடயே இருப்பார். உண்மைக்கு யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே ஏசப்பா நம்ம கூடயே இருந்தாருன்னா நம்ம நல்லா வாழ்வோம்னு நினைக்கிறீங்களா? சுயாதீனமா வாழ மாட்டோம். எந்த நேரமும் நம்ம கூட ஒருத்தர் அப்படியே சுத்திட்டே இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், ஒரே வார்த்தை, எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். இல்லை என்ன உறவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன், இல்லை அந்த கொஞ்ச நேரம் தனியா விடு, தூங்குற நேரமா. நம்ம சில நேரங்கள் அப்படிதான் தேவைப்படுது பாருங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஞானமா கூடயே இருந்து நடத்துகிறவ. அப்படியே நம்ம வாழ்க்கைய வாழாம அப்படியே சுபாவமா இயல்பா இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான் அழகா பாருங்க எந்த நேரமும் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா நடத்த வேண்டிய நேரத்துல நடத்துறாரு, கொடுக்க வேண்டிய அழகா அந்த வெளிப்பாடுகளோ அழகா நடத்துதல்களோ கொடுக்கிறாரு, கூட இருக்கிறன்றத உணர்த்தி கொடுக்கிறாரு, அழகா நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய கிருபையின் நடத்துதல்களும் அற்புதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு அப்பாவை போல விளங்க பண்றவரு யாருமே இல்லை. உண்மைக்கு திகச்சு போய் நின்ன நேரத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம், அது நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். நல்ல செவுத்துல நல்ல தலைவாணி அடிக்கிட்டு, வீட்டுல கீழே நல்லா அப்படியே தலைவாணி அடிக்கிட்டு செவுத்துல சாஞ்சிட்டு நல்ல ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை அப்படியே முட்டி மடக்கின மாதிரி நம்ம ரிலாக்ஸா உட்கார்ந்து இருப்போம் பாருங்க, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். அவ்வளவு உன்னதமானவர், மகிமையானவர், பூரண அளவுள்ளவர். உண்மைக்கு அப்பா அவ்வளோ உயரமும் அவ்வளோ அழகுமா அவ்வளோ இதுவா இருக்காரு, ஆனா அவ்வளோ ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியம். வெறும் ஒரு லுங்கியும் ஒரு கை வச்ச பனியன், ஒயிட் கலர் பனியனும் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஏசப்பா அந்த மாதிரி ட்ரெஸ்ல நம்ம யோசிச்சாவது பார்க்க முடியுமா? அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, எந்த அளவுக்கு நமக்கு புரியுறதுக்கு பாருங்க, எந்த விதத்துல நம்மோட கூட எப்படி இருக்கிறன்றது அப்பா விளங்க பண்றாரு. அல்லேலூயா. அவர் அப்படியே சுத்தி எல்லாம் படுத்திருக்கிறோம், அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், படுத்திருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. தூரமா இருக்க ஒரு பிள்ளையையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் எனக்கு எந்திரிச்சோன்னா அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இந்த இப்படி ஏன் இப்படி காமிக்கிறார் ஆண்டவர்? அது சொல்ற விருந்தாளியா இல்லப்பா, வந்துட்டு போறவரா இல்லப்பா, தகப்பனா கூடயே இருக்கேன், நான் தான் இருக்கேன், தகப்பனா இருக்கேன், நான் நடத்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டா, எப்படி நம்ம வீட்டுல ஒரு அப்பா உட்காந்துட்டு இருந்தா எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி அது நமக்கு புரியறதுக்கு எந்த அளவு பாருங்க சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு அழகா காண்பிக்கிறார். அல்லேலூயா. அது சொல்ற அநேக காரியங்களை குறிச்சு மாத்தாளி நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பாருங்க, நிறைய கவலைப்பட வேண்டாம், அப்பாவை பிடிச்சிட்ட போதும் அவர் நடத்தி செல்வார். பாருங்க, அப்படி மலைச்சு போய் நின்ன நேரத்துலதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற? ஏன் இவ்வளவுலாம் யோசிக்கிற? நான் தகப்பனா கூடயே இருந்து நடத்துவேன். ஏன் சட்டையில, ஏன் நிழல்ல, ஏன் கூட நல்ல அழகா படுத்து உட்கார்ந்து அப்படி அழகா நான் தகப்பனா நடத்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் அப்பா நம்ம கூட இருக்கிறார், ஒருவரோடு கூட இருக்கிறார். நம்ம பார்க்கிறோமோ பார்க்கலையோ நம்ம கூட அப்படிதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஐயோ எனக்கு தெரியாது, சில பேர்லாம் பாருங்க அதான் சொல்லுவாங்க, நீ நீதிமானா இருங்க, மிஞ்சின நீதிமானா இருக்க வேண்டாம். நான் தவறிடுவேனோ, நான் பாவம் செஞ்சிருவேனோ, நான் தப்பியா போயிடுவேனோ, இப்படியே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கூடயே இருந்து நடத்துவேங்கிறார். அல்லேலூயா. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளவங்களை நடத்துவார். ஆமென். அவர் சொந்தமா பேச மாட்டாராம், கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எத்தனையோ இனி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அந்த காரியங்களை ஆண்டவர் காண்பித்து நடத்துவார். சில காரியங்கள் சொப்பனங்கள் வந்து, சில சொப்பனங்களை பார்த்துட்டு சில பேர் வந்து பயந்துடுறது, ஆண்டவர் பிள்ளைங்க சில அப்படியே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது. ஐயோ நான் பார்த்தேன் அப்படியே நடந்துச்சு. ஏன் நடக்குது? தீமையான காரியங்கள் நடக்கிறதுக்காக தேவன் முன்னமே காண்பிக்கிறது இல்லை. ஆண்டவரும் அவ்வளோ கொடூரமானவர் இல்லை. நடக்கும்போது வர்றதோட முன்னக்கூடியே காமிச்சு நம்மளை பயமுறுத்தி அப்பத்திலிருந்தே அந்த வேதனையை அனுபவிக்க வைப்பாரா? அங்கதான் தேவ பிள்ளைங்க நல்ல ஆவியில தெளிவா இருக்கணும். ஒரு தீமையான காரியங்கள் சொப்பனமாவோ தரிசனமாவோ பார்க்கறோம்னா, அப்படி ஒரு காரியம் இருக்குதுப்பா, சத்துவோட திட்டம் இருக்குதுப்பா, அதை நீ செவி அது இல்லாம போயிடும். அல்லேலூயா. முன்னக்கூடி ஏன் காமிக்கிறாரு? ஆவியில் அதை நிர்மூலமாக்கி போட்டு இல்லமாக்கி போடுறதுக்கு தான் காமிக்கிறாரு. பாருங்க, நம்ம அப்படி செபிக்கும் போது அது ஆவியிலே முடிஞ்சு போயிடும், நம்ம லைஃப்ல பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதுல நம்ம தெளிவா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமென். அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், அது நமக்கு நடக்கக்கூடாது, அது நம்ம அந்த பாதையில போகக்கூடாதுன்றதுக்கு தான் நம்மளே காண்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே எல்லாத்தையும் காண்பிப்பாராம், ஒரு கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாராம், என்னுடைய இதுல இருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். பிதாவோடது எல்லாம் என்னுடையது, அதனாலதான் என்னுடைய இதுல இருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார்னு சொன்னேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம இருதயத்துல நல்லா பதிச்சிடணும். பிதாவுடையது எல்லாம் யாருடையதான்? ஏசப்பாவுடையதான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நம்ம அப்பா மாதிரி தான் சொல்லணும். பிதாவுடையது எல்லாம், தேவனுடையது எல்லாம் யாருடையது? நம்முடையது. ஆமென். அவர் பிள்ளைகளாகிய நம்முடையது. ஆமென். அல்லேலூயா. பிச்சைக்காரன் மாதிரி இல்லை, ஏதோ இனம் கிடைச்சா போதும்னு இல்லை,
ஏதோ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இல்லை, பிள்ளை மாதிரி வான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளின் உரிமையோட, பிள்ளைகளின் அந்த அன்போட, அந்த பிள்ளைகளின் அதிகாரத்தோட நீ வாப்பா, எல்லாம் உன்னுடையதுதான். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலத்துல என்ன பார்க்க மாட்டீங்க, திரும்பவும் பார்ப்பீங்க. அது வரைக்கும் யார் நடத்துவாரு? ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அழகாக நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சொல்லி கொடுத்து நடத்துவார். இப்படி செடின்னு சொல்லி நடத்துவார். அந்த வார்த்தைகளை கொடுத்து நடத்துவார். அந்த காரியங்களை சொல்லி கொடுத்து நடத்துவார். மேன்மையும் மகிமையுமா நடத்துவார். அனுகூலங்களை வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெங்க ஒத்தாசைகள் வரணுமோ வர பண்ணுவார். செம்மையா நடத்துவார். ஏன்னா அவர் செம்மையான ஆவியானவர், அவர் நல்ல ஆவியானவர், அவர் சத்திய ஆவியானவர், அவர் தேய்ச்சர வாழன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிறவர். அப்படி கூட இருந்து நடத்துவார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கரம் பிடித்து நடத்துவார். தகப்பன போல நடத்துவார். நம்ம எதை குறிச்சோம் கவலைப்பட்டோ அங்கராச்சோ அப்படியே அப்படியே திகைச்சோ நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். வானம் பூமி கூட ஒழிஞ்சு போயிடலாம்ப்பா, ஆனா என் வார்த்தையில ஒரு சின்ன உறுப்பு கூட ஒழிஞ்சு போகாதுன்னு சொன்னேன். நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். வார்த்தை கொடுக்கிறவர் அப்படியே நிறைவேற பண்ணுவார். ஆமென். கூட இருந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செவிக்கலாம். வர நாட்கள்ல தரம் தியானிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை நல்லவனாய் இருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. தகப்பனே, தேற்றர வாழனுக்காய் நன்றி. சத்திய ஆவியானவருக்காய் நன்றி. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய், எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவராய், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராய், தேவ ஆவியானவரை தந்திருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்கு வாசமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி. பரம தகப்பனே, நீர் எத்தனை நல்லவராயிருக்கிறீரப்பா. எங்கள் ஆலோசனை கர்த்தரே, எங்களை போதித்து நடத்துகிறவரே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, கைவிடாத தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, சர்வ வல்லவரே அப்பா, எங்களை போதித்து நடத்துகிறவரே, பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறவரே, பரலோகத்தின் பிள்ளைகளாய் நடத்துகிறவரே, பாத்திரவான்களாய் மாற்றுகிறவரே, நன்றி. வலுவாதபடி பாதுகாத்து உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக எங்களை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்த வல்லமை உடையவரே, உமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் முழு குடும்பங்களையும் உங்க அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்க இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், தள்ளி இருந்தாலும் நீங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய் தகப்பனே, நீங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. எந்த மனுஷங்களும் எல்லா நேரத்திலையும் கூடவே இருக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் நீங்க வந்துருவீங்க, எங்கனாலும் பிரசவ அறைக்குள்ளேயும் நீங்க இருப்பீங்க. தகப்பனே, எங்கும் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறீர். தனிமையின் பாதைன்னு ஒண்ணு கிடையாது. அதான் நீங்க சொன்னீங்கல்ல, என் பிதா என்னை தனியே இருக்க விடுவது இல்லை, எப்பொழுதும் என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். தகப்பனே, அப்படியே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பிரியம் இருந்தாலும், ஆசை இருந்தாலும் கூட போக முடியாத, இருக்க முடியாத இடங்கள் எல்லாம் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலும் நீர் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும்
மேன்மையின் மகிமையிலே நடத்துங்கப்பா. அப்பா, நீ சம்பாதித்த அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களுடையதாய் இருக்கிறது. எங்க அப்பா சொத்துக்களை அனுபவிக்காத பிள்ளைகளைத்தான் நாங்க அநேக நேரத்தில் இருக்கிறோம் அப்பா. சுகத்தை, ஆரோக்கியத்தை, மேன்மைய, சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, களி கூறுதலை, ஐக்கியத்தை, உயர்வுகளை, கனம், மகிமைய, மேன்மைய, அப்பா எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். தகப்பன் உடனிருந்து நடத்துவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக, பாதுகாத்து நடத்துவீராக, கண்ணின் கருவிழி போல நடத்துவீராக. மக்கு நன்றி. பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகளாய் இருக்கிறது. ஆமென். பிதாவினுடையவைகள் எல்லாம் நம்முடையவைகளாய் இருக்கிறது. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒரு தாயோட தகப்பனுடைய தோள் மேல தூங்குற குழந்தை எதுக்காவது கவலைப்படுமா? எதுக்கும் கவலைப்படாது. செல்ல பிள்ளைகளா இந்த உலகத்தில் அப்படியே நடத்துறீங்கப்பா. நன்றி. இன்னும் நடத்துவீங்க, இன்னும் நடத்துவீங்க, இன்னும் நடத்துவீங்க. நன்றி தகப்பனே, நன்றி. வாழ்நாள் எல்லாம் மேன்மையும் மகிமையுமாய் நடத்தி தகப்பனே, மகிமையின் நிலை வாழ்வை, பேரின்ப வாழ்வை கொடுத்து மகிமையால் பயன்படுத்துவீர். நன்றி. நன்றி அப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றியோடு அத்தனை நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, தகப்பனே எங்கள் சபைக்காக, எங்கள் சபையின் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடனிருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென்.